நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவையாக்குவேன் என்று நாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட சங்கீத புத்தகம் 37 சங்கீதம் 5 வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க, நம்முடைய வாழ்விலே எல்லாவற்றையும் பெருக செய்ய விரும்புகிறவராயிருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த போது தேவன் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணு சொல்லி, அதுபோல நம் தேவன் நம் ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்கவும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்த விரும்புகிறவராக இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்று சொல்லி பார்க்கிறோம். நம் வாழ்க்கையிலே எதையெல்லாம் செய்கிறோமோ அத்தனையும் தேவ சமூகத்திலே ஒப்புவிக்கும்படியாக உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இந்த அனுபவத்தில் நாம் செல்லும் பொழுது தேவன் நம் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஈசாக்கு விதைத்த போது 100 மடங்காக தேவன் ஆசீர்வதித்தார். அதுபோல் நம் வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம் காரியங்களை ஒப்புவிப்பது மாத்திரமல்ல, அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும்படியான ஒரு அனுபவத்துக்குள் செல்ல நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்விலே தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நம்முடைய தேவையை கொடுப்பதிலே மிகுந்த கரிசனையுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே காரியங்கள் எல்லாம் கைகூட, காரியங்கள் வாய்க்க, காரியமெல்லாம் ஜெயமாய் மாற நம்முடைய வழிகளை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். கர்த்தர் நம் வாழ்விலே வெளிப்பட சித்தமாக இருக்கிறார். நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி நல்மைப்பரே, நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி, உம்மைதானே பின்தொடர்வே, உன் தோளில்தான் நான் இருப்பேன். உம்மைதானே பின்தொடர்வே, உன் தோளில்தான் நான் இருப்பேன். தோய்த்து தோய்த்து மாறுந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரை துதிக்கிறோம். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்ற வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் எங்கள் வழிகளை முழுமையாக உன் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மையே நாங்கள் நம்புகின்றோம். எங்கள் காரியம் எல்லாவற்றையும் சமூகத்தில் சாட்டி விடுகிறோம். கர்த்தர் எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.